கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்கிறார், உங்க வீட்லயே இருக்காரு. அப்போ உங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு எடுக்க மாட்டார். எப்ப கெடுப்பார்? எந்த சாரத்துல இருக்கார்? பூரட்டாதி இருந்தா கொஞ்சம் கெடுப்பார், சதயத்துல கொஞ்சமும் கெடுக்க மாட்டார். அதுக்கடுத்து அவிட்டத்துல மிக மிக கெடுப்பார். ஏன்னா யாரு நட்சத்திர அதிபதி, யாரு பகை, யாரு நட்பு, யாரு உறவு, யாரு முறிவு, எந்த சாரத்துல இருக்காங்க, என்ன லக்னாதிபதி, எல்லா கோணத்திலையும் பார்த்து தான் நீங்க சார பலனை பார்த்து ராகு பயிற்சியை பார்க்கணும். இதுக்கெடல உங்க திசா பத்தி அந்தரத்தையும் பார்க்கணும். ராகு தேச சந்திர பத்தி ராகு இருந்தா சிக்கலாய் போயிடும். ராகுல சுக்கரன், சுக்குர்ல ராகு, ராகுல புதன், புதன்ல சுக்கரன், சனியில சனியில சுக்கரன், சுக்கரன்ல சனி, அபோக போகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் அதெல்லாம். D2 உங்க லக்கணத்தை வச்சு, மகர லக்கணமா, கும்ப லக்கணமா, துலாம் லக்கணமா, ரிஷப லக்கணமா, மிதுன லக்கணமா, கன்னியா லக்கணமா, அள்ளி தூக்கி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி ஜென்மத்துல இருக்கிறது ராகுவினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல கும்பராசிக்கு கேது இருக்காரு. அப்ப கேது எங்க இருக்காருன்னு பாருங்க. கும்பராசிக்கு கேது 7ல இருக்காரு. அப்ப ராசிக்கு உங்களுக்கு ராகு கேது சமசப்தமா இருக்காரு. கும்பத்துல ராகு. அப்ப 7ஆம் இடம் குழந்தைகளுக்கு 7ஆம் இடம் புத்திக்கு 7ஆம் இடம் துணைவிக்கு உரியது. புனரபி ஜனனம், புனரபி மரணம். அப்ப 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்பு, பங்காளிப்புக்கு பங்காளி சண்டை, பார்ட்னர் சண்டை, கணவன் மனைவி சண்டை, உறவு முறிவு, எல்லாத்தையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. இவருக்கும் நீங்க காலகஸ்தி போறது மிகவும் உத்தமம். ஏன்னா ஏற்கனவே காற்று ராசி, ராகு காற்றுல கும்பத்துல இருக்கிறதுனால காற்று காலகஸ்திக்கு அதற்குரிய அருட்பெருஞ்சோதியா இருக்கிறார். அதனால கும்பராசிக்காரங்க ஒரு முறையாவது மிதுனம், சதயம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிக்காரங்க காலகஸ்தி ஒரு தடவை போயிட்டு வருது மிகவும் சிறப்பு. தயவு செய்து மறக்காதீங்க. சந்தேகம் என கேளுங்க. கும்பராசி அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம், சதயம், பூரட்டாதி கும்பராசிக்காரருக்கு. அவிட்டத்துக்கு நான் ஏற்கனவே சனீஸ்வரன், நாகராஜன், கொடுமுடி. அவிட்ட நட்சத்திரக்கும் சனீஸ்வரன் கொடுமுடி. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வன்னி மரத்தை பில்லர் போட்டு அப்படி கட்டி பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அந்த வன்னி மரத்துக்கு யாரும் இலைய கூட பிடிக்க முடியாது. 100 அடி 200 அடிக்கு மேல இருக்கு. அவிட்டம், சனீஸ்வரன், நாகராஜன், கொடுமுடி, ஈரோடு, கரூர் டு கொடுமுடி, கரூர் டு ஈரோடு வழி கொடுமுடி. அதுக்கடுத்தது சதயம், சனீஸ்வரன், நாகராஜன், திருச்செங்கோடு மலைக்கோவில். திருச்செங்கோடு சதயம், சதய நட்சத்திரக்காரங்களும் சரி, ரேவதி நட்சத்திரக்காரங்களும் மதுரையம்பதியும் திருச்செங்கோடு ஒரு முறையாக போயிட்டு வரும். ஏன்னா அங்கே இலுப்ப மரம், இலுப்பைக்கு உரிய இடம் திருச்செங்கோடு மலைக்கோவில். அதே மாதிரி செங்கோட்டு வேலம், சாதாரண வேலம் இல்லை, செங்கோட்டு வேலம். அப்படிப்பட்ட திருச்செங்கோடு சென்று வாருங்கள். நல்ல காலம் பிறக்கும் என்பது மாற்று கருத்தாரு. கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்காரு, இங்க 8ல இருக்காரு, 7ல இருக்காரு. அப்ப சமசப்தமும். அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு, பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகளுக்கு புதுசா எதுவும் ஆரம்பிச்சிடாங்க, புதுசா எதுவும் பண்ணிடாங்க. கும்பராசிக்காரங்க புதுசா எதுவும் இப்ப பண்ண வேண்டாம். பாதசனி நடக்குது உங்களுக்கு, பாதசனி தான். குரு பாக்குறாரு. நீங்க ராகு சாரம் வாங்கும்போது வேணா நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ராகு சாரம் வாங்குறாரு. ராகு சதை நட்சத்திரத்துல சுயசாரம், அதாவது 11/2 இருந்து 7/7/2026 கொஞ்சம் வியாபாரங்களை நீங்க ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த நேரம் உங்க ராகு சாரம். நீங்க கும்ப லக்கணம், கும்பராசியா இருந்தா ரொம்ப பெஸ்ட். சதையில துலாம் லக்கணம், துலாம் ராசியா இருந்தாலும் பெஸ்ட். மிதுன லக்கணம், மிதுன ராசியா இருந்தா பிறகு சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன சாரம், என்ன லக்கணம், என்ன அட்டமாதிபதி என்ன இருக்கிறத பார்த்து, அது உங்க தசாபத்தியை பார்த்து, அந்த ராகு நன்மையா தீமையா, எந்த இடம், இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி சொல்றதுதான் முக்கியம். அந்த வகையிலே நீங்க கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுமுடி, திருச்செங்கோடு அவங்க வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்களாங்க.